ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஹோம்மேட் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை தனியாக வச்சுருங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். இந்த மீன் குழம்புக்கு நான் ஊளி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் நகர மீன், பாறை மீன் எதில் வேணாலும் இந்த குழம்பு வைக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினோடனே அதுலேயே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு வீட்டிலேயே குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அதோட 1 சில்லு தேங்காய் சேர்த்து 3ஐயும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பிறகு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் சேர்த்து இதோடு சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததும் இதோட நம்ம கழுவி அலசி வச்சுருக்க மீனை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா நுரக்கட்டி வந்த பிறகு மீனை சேருங்க. அப்போ தான் நல்லா மீன் உடையாமல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த டயத்தில் உப்பு கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து உள்ளே போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. சுவையான மீன் குழம்பு தயாராகிரும். இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊளி மீனில் முள் கம்மியாக இருக்கனால சின்ன பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்லாம். இதில் நடு முள் மட்டும்தான் இருக்கும். ஒரு கொதி வந்ததும் மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். சுவையான மீன் குழம்பு தயாராக இருக்குது. மீன் பொரிக்கிறதுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, கொஞ்சோண்டு லெமன் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெரட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் அந்த மீன் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ மீன் குழம்பும் மீன் பொரியலும் நம்மளுக்கு தயாராக இருக்குது. இந்த மீனுக்கு பேர் ஊளி மீனுன்னு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட ஹோம்மேட் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் ஹெல்த் மிக்ஸு, அடை தோசை மிக்ஸு, சோள தோசை மிக்ஸு, மல்டிக்ரெயின் ஆட்டா, உளுந்தங்களி மிக்ஸு, பார்லி கஞ்சி மிக்ஸு, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு, முளைக்கட்டிய கம்பு மாவு, முளைக்கட்டின ராகி மாவு எல்லாமே கிடைக்கும். இது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.